Hello everyone. நாம பார்க்கறது 10th மேக்ஸ்ல 3rd சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.18ல 5th क्वेश्चन பாருங்க. Find the values of x, y, z if அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு சப்டிவிஷன்ல क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து சால்வ் பண்ணி x, y, z ஓட வேல்யூஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மோட மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் x minus 3 x plus y plus 7 3x minus z x plus y plus z equal to 1016. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஈக்குவல்னு சொல்லிட்டு இதை சால்வ் பண்ணி நம்ம இதிலிருந்து எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஈக்குவல்னு கொடுத்துருக்கிறதால இப்போ என்ன பண்ணலாம்னா இது ரெண்டோட ஆர்டர்ஸும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆர்டர் பாருங்கள், 2 rows 2 columns இருக்குது. ஸோ அப்போ 2 cross 2, இதோட ஆர்டர்ஸும் 2 cross 2. ஓகேவா? ஸோ ஆர்டர்ஸும் சேமாக இருக்குது. நமக்கு ஈக்குவல்னு கொடுத்ததால இப்போ என்ன பண்ண போகிறோம், இதோட எலமெண்ட்ஸும் நம்ம வந்து ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ எப்படி ஈக்குவல்னு எடுத்துக்க போறோம்னா, ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதே மாதிரி அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் இங்க என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ இது ரெண்டையும் ஈக்குவல்னு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் செகண்ட் எலமெண்ட் ஈக்குவல்னு எடுத்துப்போம். அப்புறம் செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல், செகண்ட் எலமெண்ட் ஈக்குவல். இந்த மாதிரி ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டு தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கலாம். x minus 3 equal to 1. அடுத்தது 3x minus z. ஸோ இங்கே செகண்ட் எலிமெண்ட் என்ன, 0 ஈக்குவல் டு 0. அடுத்தது செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 1, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 6. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி தான் நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நம்மளால் வந்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3 இந்த சைடு வந்ததுன்னா ப்ளஸ் 3 ஆகும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இசட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். சரியா? சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னது, 3x மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. 3 எக்ஸோட வேல்யூ என்ன, 4 மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. 12 மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0 மைனஸ் இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் 12. நம்ம அந்த சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் 12 ஆகும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இசட் ஈக்குவல் டு 12. ஸோ இப்போது எக்ஸ் அண்ட் இசட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ் இசட்டோட வேல்யூவை கொண்டு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒய்யோட வேல்யூ வந்து ஈஸியாக கிடச்சிரும். சரியா? சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் எக்ஸ் இஸ் z ஈக்குவல் டு 12 in equation number 4. சரியா? ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன, x plus y plus z equal to 6. xோட வேல்யூ 4 plus y plus zோட வேல்யூ 12 equal to 6. இப்போ y plus 4 plus 12 16 equal to 6. y is equal to 6 minus 16 அந்த சைடு கொண்டு போகிற மைனஸ் 16 ஆகும். இப்போ y is equal to 6ல் மைனஸ் 16 போச்சுன்னா மைனஸ் 10. ஓகேவா? ஃபைனலாக நம்ம எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஆன்சர் எழுதிக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10, இசட் ஈக்குவல் டு 12. சரியா? இதுதான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் ரோம்லெட்ட மேட்ரிக்ஸ் பாருங்கள். எக்ஸ் ஒய் மைனஸ் இசட்டு, இசட் ப்ளஸ் 3 plus y 4 3 equal to 4 8 16. சரியா? இங்கே நமக்கு எப்படி இருக்குது, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அடிஷன் பண்ண பிறகு வரக்கூடிய வேல்யூவை இந்த மேட்ரிக்ஸ் கூட நம்ம ஈக்குவல் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் இசட்டோட வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர்ஸ் செக் பண்ணுங்கள். ஒரே ஒரு ரோ தான் இருக்குது, 3 columns இருக்குது. இப்போ 1 cross 3, இதுவும் 1 cross 3 தான். சரிங்களா? அப்போ ரெண்டோட ஆர்டரும் நமக்கு சேமாக இருக்கிறதால ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியும். சரியா? எப்படி ஆட் பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஆட் பண்ணணும்.
எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதுக்கப்புறம் செகண்ட் எலமெண்ட் ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 4, தேர்ட் எலமெண்ட் இசட் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. ஓகேவா? அடுத்தது இந்த மேட்ரிக்ஸ் 4 8 16. சரியா? ஸோ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒய் minus z plus 4 z 3 plus 3 6 equal to 4 8 16. ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு இன்னொரு மேட்ரிக்ஸ்ன்னு வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஈஸி. எப்படி இதோட ஆர்டர்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். 1 row 3 column 1 cross 3, இதுவும் 1 cross 3. ஸோ ஆர்டர்ஸும் சேமு, ரெண்டு மேட்ரிக்ஸும் நமக்கு ஈக்குவல்னு வந்ததால இதோட எலமெண்ட்ஸை நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்க போகிறோம். எப்படி எடுத்துக்க போகிறோம்? இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இதுக்கான கரஸ்பாண்டிங் எலமெண்ட் இது கூட ஈக்குவல் பண்ணணும். சரியா? ஈக்குவல்னு அர்த்தம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4, செகண்ட் எலமெண்ட் ஈக்குவல், ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 8, தேர்ட் எலமெண்ட் இசட் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 16. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் பாருங்கள். இந்த தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்மளால் ஈஸியாக இசட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சப்போ ஃப்ரம் 3 இசட் plus 6 equal to 16, z equal to 16, 6 அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ minus 6 ஆகும். z equal to 10. சரியா? இப்போ இந்த z equal to 10 கொண்டு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ணனா நமக்கு yயோட வேல்யூ வந்து கிடைக்கும். சப்ஸ்டியூட் z equal to 10 in equation number 2. equation number 2 என்னது? y minus z plus 4 equal to 8. ஸோ இப்போ இதில் இசட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y minus 10 plus 4 equal to 8, y minus 6 equal to 8, y is equal to 8 plus 6, y is equal to 14. சரியா? இப்போது y இசட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ இந்த y and z-ஓட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பாருங்கள். நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? எக்ஸும் ஒய்யும் இருக்கா மாதிரி இருக்குது. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூவை மட்டும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து ஈஸியாக கிடச்சிரும். சரியா? சப்ஸ்டியூட் y is equal to 14 in equation number 1 என்னது? x plus y equal to 4, x plus y-ஓட வேல்யூ 14 equal to 4, x is equal to 4, 14 அந்த சைடு கொண்டு போடுறேன், மைனஸ் 14 ஆகிடும். x is equal to மைனஸ் 10ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு x, y and z-ஓட வேல்யூ வந்து கிடச்சிருச்சா? ஸோ ஃபைனலாக ஆன்சர் எழுதிக்கோங்க. x is equal to minus 10, y is equal to 14, z equal to 10. இதுதான் ஆன்சர்.